ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகேஸ்வரி குக்கிங் சேனல். இன்றைக்கி வெந்தயக்கீரை பட்டாணி போட்டுட்டு ஒரு சப்ஜி பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. வெந்தயக்கீரை அலசிட்டு ஒரு கட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு 2 வச்சுக்கோங்க, கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப்பு பட்டாணி, ஒரு 2 டீஸ்பூன் கடலை கட்டை, 1 ஸ்பூன் எள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, இந்த எல்லா ஐட்டமும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாயில் வேர்க்கடலையை போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அது கூட எள்ளை போட்டு வதக்குங்க. அது வதங்கினோடனே மிக்சியில் எடுத்து போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க. சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டோடனே வெங்காயம் போட்டு வதக்குங்க. மிக்சியில் நம்ம ஃப்ரை பண்ணி போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டு வதக்குங்க. தக்காளி வதக்கும் போதே சால்ட்டு போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி போடுங்க. போட்டு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா தக்காளி சால்ட்டு போட்டால் நல்லா ஜல்தி ஃப்ரை ஆகிடும். இப்போ மசாலா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க, 1.5 ஸ்பூன். தனியா பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகா பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா மசாலா வதங்கணும். இப்போ பட்டாணி போட்டுக்கலாம். இப்போ வெந்தயக்கீரை கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம அந்த பவுடரை அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் பாயில் பண்ண விடுங்க. இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் தயிர் நல்லா பீட் பண்ணுங்கள். தயிர் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், சப்ஜி ஆயிடுச்சு. இப்போ தயிர் போட்டுக்கலாம். அதில் நம்ம
இப்போ ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.